ஹாய் ட்ரேடர்ஸ். டுடே லைவ் ட்ரேட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்போ ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜூன் 10 சரிங்களா. ஒரு 7 டேஸ் ஆகிடுச்சு, 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் லைவ் ட்ரேட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஒரு 3 or 4 ட்ரேட் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஓடிசியில் இருக்குது. ஓ மை காட், எல்லாமே ஓகே. இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 வீக் ஆச்சு. இப்போது திடீர்னு சார்ட் எடுத்து பார்க்கும்போது இன்டர்ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாதிரியே இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 5 சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபான்ட்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. கரெக்ட். ஓகே, இது புதுசாக இருக்குது பாருங்கள். ஆடடு என்னன்னு தெரியல. ஸோ அதை நான் சர்ச் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே ஆட் ஐ மீன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, மேலே ஆட் ஆகிருக்கிறத இங்கே ஆடட் அப்படின்னு வருது சரிங்களா. ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், ஜிபிபி யூஎஸ்டி ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஜிபிபி யூஎஸ்டி இருக்குது இல்லைங்களா. இப்போது அந்த ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து இங்கே ஆடட் அப்படின்னு வரும் சரிங்களா. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த சார்ட் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இங்கே ப்ளே இங்கே லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே ஆடட் அப்படின்னு வரும் சரிங்களா. சின்ன விஷயந்தான். ஓகே, பெரிய விஷயமெல்லாம் எதுவும் கிடையாது. நானும் ஏதோ பெரிய விஷயமா இருக்குன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஒரு 5 சார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல அப்டேட்டுங்க சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த சார்ட் இருக்குது எந்த சார்ட் இல்லை அப்படின்ற கன்ஃபியூஸில் வந்து அதே சார்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து இந்த சார்ட் ஆடட் அப்படின்னு காட்டுறதுனால இந்த சார்ட் ஆல்ரெடி அங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது வந்து நல்ல அப்டேட். ஓகே, ஸோ இந்த சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எந்த சார்ட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ஒரு சார்ட் எடுத்து வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாமா வேணாவா, பையர் எப்படி இருக்கான், செல்லர் எப்படி இருக்கான் பாருங்கள், பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணுறானா, ஒரு அந்த கேண்டில் மூவிங் எப்படி இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள். எதுவுமே தெரியல அப்படின்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். பேசிக்லேருந்து நான் வந்து தெளிவாக லேர்ன் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நானும் மாறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. நியூஸ் டைம் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இந்த இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. டைம் வந்து 8:33 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன கேண்டில். மூவிங்கே சரியில்லை. ஓகே, வேறு சார்ட் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. AUDUSDY ஓகே, இந்த சார்ட்டில் ஏதாவது இருக்கா இதிலே பார்ப்போம். சார்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னா ட்ரேட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகே, இது 100% டவுன் தாங்க சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். ஓகே, அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்துட்டோமோ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு செகண்டு கூட செல்லர் வருவான். ஓகே, வந்துட்டேனா. ப்ராஃபிட் 20. ஓ மை காடுங்க, நான் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணவே இல்லை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தேன், உடனே கிளிக் ஆச்சு, ட்ரேட் எடுத்தேன், அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. அமௌண்ட்டை கிளிக் பண்ணாதனால வந்து $20 தான் வந்துச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ட் வந்து ரொம்ப அப்பில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதுதான் பெட்டர் சரிங்களா. ஓகே, ஷோ ஷார்ட் குட். 1 வீக் கழிச்சு ட்ரேட் பண்ணுறேன், அப்பயும் வந்து நம்ம நாலேஜ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ எப்போவுமே உங்களை நம்புங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக தேவை சரிங்களா. ஸோ கரெக்டாக பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் மீன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு என்ன தெரியுதோ அது வந்து ரியலில் வந்து
எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணால் தான் என்ன தப்பு நடக்குது, எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம். ஸோ கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா? என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறதுக்கு எந்த 100% 200% சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஈஸியாக மாறலாம். சரிங்களா? கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம லாஸ் ஆனாலும் அந்த மன உறுதியோடு இருக்கிறோம் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம். சரிங்களா? இந்த வாட்டி வந்து $20 வந்து 20 இருக்கட்டும், கொடுங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதிகமாக எதுக்கு வித்ட்ரால் பண்ணணும். ஓகே. 1 வீக் ஒன்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? டைம் கிடைக்கிறதில்ல, அதுதான் விஷயம் அங்கே. ஓ மை காட். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே போகிறான் பாருங்களேன். பேசிகிட்டே ட்ரேட் எடுக்கிறதுனால வந்து சார்ட்டை அவ்வளோ சீக்கிரம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பேசும்போது யோசிக்கிறேன்னா அதே மாதிரி அங்கே கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுது. ஸோ சார்ட்டை அந்த அளவுக்கு பார்க்க முடியறதில்ல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். ஒரு லெவல் இங்கே பாருங்கள், இது ஒரு லெவல் இருக்குன்றதுக்காக மட்டுமே அடுத்து நான் ட்ரேட் எடுக்கலை. நான் அடுத்து வந்து பையருக்கு எடுக்கிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் ஆகிடுச்சு. ஓகே பாருங்கள், அப்படி நான் ட்ரேட் பிளேஸ் ஆகினதுமே அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகுது. சரிங்களா? என்னென்ன பண்ணுறான் பாருங்கள் அவன். ஓகே, செல்லர் பவர் கொடுக்குறான், பட் ஆனால் பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. செல்லர் ப்ரெஷரை கொடுக்குறான், ஃபைட் பண்ணுறான் அந்த இடத்துல. அங்கே பாருங்கள், ஃபைட் நடக்குது. கீழே வரானா அப்படின்னா அந்த இடத்துல ஃபைட் நடக்குது. சரிங்களா? ஓ மை காட், 1 செகண்ட். ஓகே 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 ஓகே. லாஸ் 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 லாஸ். மார்டிங்கல் போகிறேன் நான். இப்போ ஓ மை காட், 1 செகண்டில் டிலே ஆகிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக 100% அடுத்த பையர் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஓகே, பையர் தான் வருவான். ஓகே பாருங்கள், செல்லர் மாறி ஃபைட், அப்படியே பயங்கரமான ஃபைட் நடக்குது. என்ட்ரி எடுத்துருக்கவே கூடாது இந்த மாதிரி நேரத்தில். ஓகே 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 ஓகே. ஓ மை காட், வச்சு முடிஞ்சு. செல்லர் வின் பண்ணிட்டான். இருந்தால் பாருங்கள், அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே 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 கூல் கூல் கூல். நமக்கு ஒன்று ப்ராஃபிட் வந்தால் கூட நமக்கு லாஸ் பெருசாக ஆகாது. பட் ஆனால் கீழே வந்துட்டான் கொஞ்சம் போய்ட்ரா. ஓகே 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 ஓகே. சூப்பர் சூப்பர். ஸோ ஓ மை காட். கீழே இருக்கிறது மட்டும் ப்ராஃபிட்னு நினைக்கிறேன், மேலே இருக்கிறது லாஸுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. வெயிட். ஓகே, கீழே இருக்கிறது ப்ராஃபிட், மேலே இருக்கிறது லாஸ். டோட்டலாக வந்து இப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $24 லாஸ் ஆகிருக்கு. அடுத்த ட்ரேட் வந்து $50 எடுக்கிறேன். ஓகே, நான் வேறு சார்ட் பார்த்துக்கிறேன். இந்த சார்ட்டு வந்து ப்ராப்பராக இல்லை. டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக பொறுமையாக பார்த்து ட்ரேட் எடுக்கலாம். நமக்கு அர்ஜென்ட் தேவையே கிடையாது. ஓகே, பொறுமை ரொம்ப முக்கியம். நான் எந்தளவுக்கு பொறுமையாக பார்க்குறேன், அது எப்படி நான் பேசுகிறதுல உங்களுக்கு தெரியும் என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள். சரிங்களா? ப்ராப்பராக பாருங்கள், அவ்வளோதான் விஷயம்.
இப்போது வேண்டாம். செல்லர் பையர் இன்னும் கொஞ்சம் டவுனில் வந்தான் அப்படின்னா நம்ம எடுக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ பேட்டர்ன் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ பொறுமையாக பார்ப்போம். ஒரே ஒரு சார்ட் கூட ப்ராப்பராக இல்லையே. ஓகே, ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் மேலே போனோம் அப்படின்னா இன்னொரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். பட் ஆனால் வாய்ப்பு கம்மி தான். ஓகே, ஸோ எப்படி ட்ரேட் எடுத்தேன் பாருங்கள். லாஸ் ஆகிறதுக்கு பைஸ் தாங்க மேலே போகிறோம். ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், ஓகே 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 போச்சு. டோட்டலாக இந்த ஒரு 100 + ஒரு 24 124 லாஸ் ஆகிடுச்சே. ஓகே, மார்டிங்கல் வேண்டாம், $100 ப்ளேஸ் பண்ணுவோம். மார்டிங்கல் வேண்டாம், அடுத்த ட்ரேட் $100 நான் எடுக்கிறேன். சரிங்களா? இது கன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் தான், ரெண்டும் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 124 லாஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு 80 தான் வரும். 80 + 80 140. ஓகே, ஸோ இன்னொரு ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து இது ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 70% எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகே 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 லாஸ் ஆகிடுச்சுன்னா டென்ஷன் ஆகுதுமே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையர் வந்துட்டான். ஓகே, ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100% ப்ராஃபிட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் 6 செகண்ட் இருக்குது. ஓகேடா, சூப்பரா முடிஞ்சு. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 124 லாஸ் ஆச்சு. பட் ஆனால் இப்போ 160 ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 40 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணியாச்சு. சரிங்களா? மொத்தம் வந்து 3 ட்ரேட் எடுத்தால், ஃபஸ்ட்டு ஷோ ஷாட்டு, ரெண்டாவது லாஸு, மூணாவது மார்டிங்கல் எடுத்தேன், மூணாவது மார்டிங்கல் எடுத்துட்டேன். சரிங்களா? டோட்டலாக வந்து 3 ட்ரேட் எடுத்தேன், 2 மார்டிங்கல். சரிங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராப்பராக சார்ட் அமையலை, அதுதான் விஷயம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்களா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.